ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பென்சில் பவுச் கடையில் வாங்குவோம் இல்லையா, அதே போலயே கூட பின்னுற ஒயரில் எக்ஸாக்டாக பின்னா எப்படி இருக்கும்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயே ஜிப்பும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பென்சில் பவுச் பின்னுறதுக்கு 16 ஒயர், ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு 3/4 அடி விட்டுக்கோங்க போதும். நான் 1 அடி விட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் 3/4 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3/4 அடி எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. 3/4 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இது கட் பண்ண ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து மேலே இருக்கிற இந்த லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 3/4 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதுமாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் போகும். அந்த ரன்னிங் ஒயரில் தான் கட் பண்ண 16 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். நாட் போட்டுட்டு 2 பக்கத்து ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய மாடலில் பென்சில் பவுச்சு, பென் பவுச்செலாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹேண்ட்பேக், பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ 4வது ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 11 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 16 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 3/4 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை நம்ம பின்னியாச்சு. அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வரிசை பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா. இப்போ அடுத்த 4 வரிசைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ஒயர் விட போகிறோம். இப்போது 1, இது 1.25 அடி ஒயர் விட்டாலே போதும், ஆனால் நான் 2 அடி விட்டுருக்கேன். ஸோ 2 அடி விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் சைடு கரெக்டாக 2 அடி விட்டுருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விடுற இந்த மெஷர்மெண்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். எதுக்காக இப்போது இந்த வரிசையில் 2 அடி ஒயரை விடுறோன்னா, நம்ம இந்த பவுச்சோட டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப்பையும் க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். அதுக்காக தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ஒயரை நம்ம விடுறோம். இந்த 2வது வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி நாட் ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறது காமிச்சோன்னா ரொம்ப லேட் ஆயிரும் வீடியோ முடியறதுக்கு. ஓகே, இப்போ 5 நாட் போட்டுட்டேன். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு 3/4 அடி ஒயரை விட்டுறக்கூடாது. 2வது வரிசையில் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு 2 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட போகிறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 அடி 2வது வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் உங்களோட இமேஜை ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே அபவுட் செக்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க.
நம்ம ஃபர்ஸ்ட் வரிசையில் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுதான் சென்டர். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை பின்னியாச்சு. இப்போ கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இப்போது இந்த பேஸை இப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த 2 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரிசையில் 3/4 அடி ஒயர் விட்டுருப்போம். ஸோ 2வது வரிசை இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு 2 அடி ஒயரை இப்படி அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்கிற ஒரு ஒயரை விட்டுட்டு மற்ற 3 ஒயரும் பாருங்கள் கரெக்டாக 2 அடி இருக்குது. ஒயர் எதுவும் அப் அண்ட் டவுன் இல்லை. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். நடுவில் மட்டும் ஒரு வரிசை எதுக்கு 3/4 அடி ஒயர் விட்டுருக்கோன்னா அந்த இடத்துல நமக்கு ஜிப்பு வரப்போகுது. அதனால தான் 3/4 அடி ஒயரை விட்டுருக்கோம். ஜிப்பு இல்லாமையும் இந்த பவுச்சை நம்மளால் பின்ன முடியும். இந்த மாதிரி பென்சில் பவுச்சு, பர்ஸு, ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது வரிசை ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 4 வரிசை பின்னி முடிச்சாச்சு. 4வது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 5வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த 5வது வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ஒயரை விட்டுட்டு பின்னணும். லெஃப்ட் சைடு பாருங்கள் 2 அடி ரன்னிங் ஒயரை இப்படி அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இந்த 5வது வரிசையிலையும் ஒரு 4-5 நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 5வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இது நீங்கள் ஒரு பென்சில் பவுச்சாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு மேலே பேஸ் பின்னாதீங்க, ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒயர் குடைகள் பின்னும்போது ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக முறுக்கும். முறுக்கல் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் பின்ன முடியாது. இந்த முறுக்களை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி ஓரளவுக்கு ஈஸியாக பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ பேஸில் 5 வரிசை பின்னியாச்சு. நடுவில் இருக்கிற இந்த ஒரு வரிசையில் மட்டும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3/4 அடி ஒயரை விட்டுருப்போம். மற்ற 4 வரிசையில் மேலே 2 வரிசை கீழே 2 வரிசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி ஒயர் நமக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதில் தான் டாப்பை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். சென்டரில் இருக்கிற அந்த வரிசையில் நமக்கு ஜிப்பு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் எப்பவும் போல் லேடர் நாட் போட்டு 4 ரவுண்டு மட்டும்தான் பின்ன போகிறோம். இப்போ மேல் பக்கம் இருக்கிற வரிசையில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு ஒயர் விட்டுருங்க போதும். ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இதை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். இப்போ சைட் வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னுவோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னுவோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடுவோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ சுற்றி வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் முடிக்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். பிகினருக்காக இதையும் நான் பின்னி காமிச்சிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒயர் குடைகள்லாம் பின்னிருக்கீங்கன்னா இந்த சைடு வால் பின்னுறதை பார்க்க வேண்டாம். லேடர் நாட் போட்டுட்டு சைடு வால் மொத்தம் 4 ரவுண்டு மட்டும் பின்னிக்கோங்க போதும். அதுக்கு மேலே பின்னாலும் அது ஒரு பென்சில் பவுச் மாதிரி இருக்காது. ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னுறோம் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங். இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். கார்னரில் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட போகிறோம்.
ஒரு 2 கார்னர் மட்டும் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 2 கார்னர் நீங்களே டர்ன் பண்ணி பின்னிக்கோங்க. சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும், அவ்வளோதான். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து 2வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது அதில் நாட் போடுறோம். 2வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி பாருங்கள் ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது பக்கத்தில் இனி நான் பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இன்னும் 2 கார்னர் டர்ன் பண்ணணும். இங்கே 3வது கார்னர், இந்த இடத்துல 4வது கார்னர் டர்னிங் வரும். அதுக்கப்புறம் சுற்றி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கண்டிப்பாக லேடர் நாட் இந்த பவுச்சுக்கு போட்டு தான் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயர், இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்பில் இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்டில் மேல் பக்கம் போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நம்ம லேடர் நாட் போட்டோம், ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் தான் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தள்ளியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதே ஒயர்லேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்போ 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போடணும். இந்த பவுச்சில் 4 ரவுண்டு போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 4 ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். 2வது ரவுண்டில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட்டு. மேல் பக்கம் போகிற ஒயர் அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிருக்கீங்களோ பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே என்ன ஒயர் இருக்கோ அதில் தான் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப தள்ளியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இப்போ 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் 3வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் பின்னிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா.
இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்மளால் பின்ன முடியும். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான ஐடியாஸ் இருக்குது பாருங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இப்போ மொத்தம் 4 ரவுண்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பவுச்சோட சைடு வால் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரவுண்டு பின்னியிருக்கேன். இது பென்சில் பவுச் அப்படின்றதுனால இதுக்கு மேலே ஹைட் பின்னாதீங்க, இது வரைக்குமே போதும். சைடு வால் நம்ம 4 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். இப்போது டாப் எப்படி க்ளோஸ் பண்ணி பின்னுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரும் அப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம எங்கே கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. சைடில் 2வது வரிசை. ஃபர்ஸ்ட்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ 2வது ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ பேஸில் எந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணோம் பாருங்கள், இதுக்கு நேராக மேலே 2 ஒயரை பிடிச்சி டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மாற்றி டர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போது இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ரைட் சைடு பின்னிட்டு போகணும். மொத்தம் 8 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க, போதும். இந்த மாதிரி டாப் க்ளோஸ் பண்ணி இது வரைக்கும் 3 பேக் வந்துட்டு நம்மளோட சேனலில் பின்னியிருக்கும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் பேக் தான் பின்னியிருப்போம். இது ஜென்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேக் மாதிரி இருக்கும். 2வது வந்துட்டு ட்ராவலிங் பேக். இந்த பேக்குக்கு டாப்பையும் க்ளோஸ் பண்ணி மேக்னெட்டிக் லாக் வச்சுருப்பேன். அப்புறம் 3 பக்கத்துலேயும் பாக்கெட்டும் அட்டாச் பண்ணி பின்னியிருப்பேன். கடைசியாக வந்துட்டு நார்மல் லஞ்ச் பேக்கும் ஒன்று பின்னியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம், லஞ்ச் பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சின்னதாக இந்த பவுச் பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் காமிச்ச மற்ற 3 பேக்கையும் பின்னுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச இந்த க்ரீன் கலர் பேக்லேயும் இந்த ரெட் கலர் பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஓப்பனும் வச்சு பின்னியிருப்பேன். இப்போது டாப்பை வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, 8 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க 2 வரிசையிலையும். அதுக்கு அடுத்து ரைட்டு டு லெஃப்ட் ரிவர்ஸில் நம்ம பின்னிக்கிட்டு வருவோம். இதே மாதிரி டாப் க்ளோஸ் பண்ணி பின்னுறதை ஃபுல்லாகவே நான் பின்னி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போது 8 நாட்டு வந்துட்டு நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நாட் போட வேண்டாம். இப்போ இதை இப்படியே விட்டுடலாம். அடுத்து ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். இப்போ ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடில் எந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணியிருக்கும் அதுக்கு நேராக தான் நாட் போடணும். சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாட் இருக்கும். அந்த 5 நாட்டில் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டையும் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கடைசி நாட்டையும் பிடிச்சி ஒரு நாட் போடணும். கார்னர் டர்னிங்க்கு மேலேயே நம்ம டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கரெக்டாக இதுக்கு மேலே தான் நாட் போடணும், தள்ளி நாட் போட்டுறக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் நாட் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ பக்கத்துலேயே இந்த 2வது வரிசை இருக்குது இல்லையா, இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 2 வரிசையாக ஒன்றா நம்ம பின்னிட்டு வந்துக்கலாம். இப்போ பக்கத்தில் 2 நாட் போட்டாச்சு இல்லையா, இப்போது ரிவர்ஸில் நம்ம 8 நாட் போட்டுட்டு வர போகிறோம். இது சின்ன பவுச் அப்படின்றதுனால டாப்பில் 2 வரிசை மட்டும்தான் போட போகிறோம். பெரிய பேக் போடும்போதெல்லாம் குறைஞ்சது ஒரு 5-6 வரிசை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்போ வந்துட்டு ஒரு வரிசையாக தனித்தனியாக பின்னி காமிச்சிருப்பேன். இது சின்ன பவுச் அப்படின்றதுனால 2 வரிசை ஒன்றாவே நம்ம பின்னுறோம். இந்த பவுச் பின்னி பழகிட்டு பெரிய குடைகளும் பின்னி பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சின்ன ஒயராக வேறு இருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, பின்னுறதுக்கே விட மாட்டேங்குதுங்க.
கடைசியில் தான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுருப்பேன். ரிவர்ஸில் 2 வரிசையாக மொத்தம் 7 நாட் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் லேடர் நாட் போடுவோம். முடிச்ச அந்த 2 வரிசை இருக்குது இல்லையா, ஸோ 2 லேடர் நாட் போடுவோம். இப்போது ரிவர்ஸில் பின்னுறதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னும்போது ஈஸியாக இருக்கும், டவுட் எதுவும் வராது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்க்காமையே நீங்கள் பின்னிடலாம். இப்போ நான் 7வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசி ஒரு நாட் மட்டும் போடாதீங்க. ஏன்னா அந்த ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா லேடர் நாட் நம்மளால் போட முடியாது. ஸோ 7 நாட் மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஒன் சைடு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுருக்கணும். ஸோ இப்போ கடைசி 4 நாட்டில் மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸில் மொத்தம் 7 நாட் வரைக்கும் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு ஒயரில் நாட் போடல, ஏன்னா லேடர் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு வரிசை இருக்கு இல்லையா, அதில் நாட் போட்டுட்டு இப்போ லேடர் நாட் போட போகிறேன். முடிச்ச இந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பெரிய குடைகள் போடும்போது அந்த முடித்த 2 நாட்டையும் லேடர் நாட் போடாமல் இன்னொரு ஆப்ஷனாக வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சொருகி விட்டிங்கனாக்கா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வரத்துக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ லேடர் நாட் போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசையில் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 2வது வரிசையிலையும் லேடர் நாட் போடணும். இப்போது இந்த ஒயரில் நாட் போட்டுட்டு லேடர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ கடைசி நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், லேடர் நாட் போடுறேன். இப்போ ஒன் சைடு டாப்பை க்ளோஸ் பண்ணி 2 வரிசை நம்ம பின்னி இருக்கும். ஸோ 2 வரிசையிலையும் 2 லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. இங்கே சைடில் மொத்தம் 5 வரிசை இருக்கு இல்லையா, இதில் கார்னர் டர்னிங்லேருந்து கடைசி 2 வரிசை, அதாவது 2 ஒயரை பிடிச்சி டாப்பை க்ளோஸ் பண்ணும். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், கார்னர் டர்னிங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு 2 வரிசை 2 ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் டாப்பை க்ளோஸ் பண்ணி முடித்த அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இந்த பக்கம் டாப் க்ளோஸ் பண்ணது போலயே இந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்லேயும் டாப் க்ளோஸ் பண்ணி பின்னணும். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டி ஒயர்லாம் பயங்கரமாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கையோடு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி முடிச்சிடலாம். சொருகிட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம டாப் எப்படி க்ளோஸ் பண்ணி பின்னுறதுன்னு பார்க்கலாம். டாப்பில் 2 வரிசையிலையும் 2 லேடர் நாட் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதில் ஒரு லேடர் நாட்லேயும் 2 ஒயர் போகும். அந்த 4 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுருங்க. மினிமம் ஒரு 5-6 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. லேடர் நாட் போட்டால் அந்த ஒயர்ஸை சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரையும் சொருகி விட்டுருங்க. ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுக்கிறேன். 2வது ரவுண்ட்லேருந்தே சொருக ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஒயர் கொடைகள்லாம் பின்னும்போது கடைசி ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருக்குவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் சொருக வேண்டாம். 2வது ரவுண்ட்லேருந்தே சொருக்கிடுங்க. ஏன்னாக்கா ஜிப்பு வச்சு தைக்க போகிறோம். இந்த ஒயர்ஸை ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிக்கோங்க போதும். இதே மாதிரி மொத்தம் 16 ஒயரையும் சொருகணும். ப்ளஸ் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர்ஸையும் சொருகணும். இப்போ ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ பவுச்சோட இன்னொரு பக்கத்தில் டாப் க்ளோஸ் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்துலேயும் கார்னர் டர்னிங் பார்த்துக்கோங்க. கார்னர் எந்த இடத்துல டர்ன் பண்ணியிருக்கோம், இதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ சைடில் மொத்தம் 5 வரிசை இருக்கும். இதில் கடைசி வரிசையும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வரிசையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டிருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த 2வது வரிசை இருக்கு இல்லையா சைடில், இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 2 வரிசையாக ஒன்றா நம்ம பின்னிட்டு வந்துக்கலாம். இப்போது 2 நாட் போட்டாச்சு. இந்த 2 ஒயரையும் ஒன்றா ரைட் சைடு 8 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். அப்புறம் ரிவர்ஸில் நம்ம 7 நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடுவோம். முடிச்ச அந்த 2 நாட்டையும் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, கீழ் பக்கத்தில் 2 வரிசையில் மட்டும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி டாப் க்ளோஸ் பண்ணி பின்னுறதுக்காக தான் 2 அடி விட்டோம். சென்டரில் ஃபஸ்ட்டு வரிசையில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3/4 அடி ஒயர் தான் நம்ம விட்டுருப்போம். ஸோ அந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். அந்த இடத்துல தான் நமக்கு ஜிப்பு வரும். ஜிப்பு வரத்துக்கு அந்த இடத்துல கேப் வேணும் அப்படின்றதுக்காக தான் சென்டரில் ஒரு வரிசை நம்ம 3/4 அடி எடுத்தோம். ஜிப்பு வைக்காமையும் இதே மாடலில் ஒரு பவுச் ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பேங்கிள் வச்சுக்கலாம். இந்த பேங்கிள் பவுச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் லாக் வச்சுருப்பேன். இந்த வீடியோவை நீங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது 2வது வரிசையில் கடைசியாக 8வது நாட் போடுறேன். இப்போ 8 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸில் பின்னிட்டு வர போகிறோம். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், கார்னர் எந்த இடத்துல டர்ன் பண்ணியிருக்குமோ அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு கரெக்டாக போட்டுடணும். பேஸில் எப்படி நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்குமோ அதுக்கு நேராக மேலே டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கணும். இப்போது இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற 2வது வரிசையிலையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஒயரை வந்துட்டு நம்ம சொருகி விட்டுருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு வரிசை நம்ம பின்னது. இதை கடைசியில் சொருகி விட்டுக்கலாம். இப்போது 2வது நாட்டையும் போட்டுக்கோங்க. 2வது நாட் போட்டுட்டு ரிவர்ஸில் இந்த 2 ஒயரையும் பிடிச்சி 7 நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா 8வது நாட் போட்டால் லேடர் நாட் நம்மளால் போட முடியாது. 7 நாட் ரிவர்ஸில் போட்டுட்டு முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டுக்கோங்க. பிகினருக்காக இந்த வரிசை பின்னுறதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைடு பின்னோம் இல்லையா, அந்த இடத்துல குட்டி குட்டி ஒயர்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரியாக உங்களால் பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், ஒயர் எதுவும் இல்லை. உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் இல்லையா ஒன் சைடு. ஸோ இந்த பக்கத்தில் பின்னுறதை ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பவுச் வந்துட்டு பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இந்த டாப் க்ளோஸ் பண்ணுறதுல மட்டும்தான் ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ வீடியோ வந்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை அந்த டாப் க்ளோஸ் பண்ணுறதை மட்டும் பாருங்கள், கிளியராக புரிஞ்சிரும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதர் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே அபவுட் செக்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல 7வது நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஒயரில் மட்டும் நாட் போடலை. இந்த ஒயரில் தான் நம்ம லேடர் நாட் போட போகிறோம்.
இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா லேடர் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வரிசையில் நாட் போடுறேன். இப்போது முடிச்ச அந்த 2 ஒயரையும் பாருங்கள் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு தான் மேலே வந்துட்டு நம்மளால் நாட் போட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வரிசையில் முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 2வது வரிசையில் இந்த நாட் போட்டுக்கலாம். கடைசியாக 8வது நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா லேடர் நாட் போட்டுக்கலாம். இப்போது முடிச்ச அந்த 2 நாட்டையும் 2வது வரிசையிலையும் லேடர் நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு கையோட இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுக்கிறேன். நீங்கள் திக் ஒயராக எடுத்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும். லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இந்த 2 ஒயரையும் ஆப்போசிட்டில் சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே மடித்து 2வது ரவுண்ட்லேருந்தே சொருக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் 3/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு வரிசையில், அதையும் சேர்த்து சொருகணும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நடுவில் மட்டும் பாருங்கள் ஒரு வரிசை நமக்கு கேப் இருக்கும். இதில் தான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பவுச் எவ்வளோ அளவில் நீங்கள் பின்னிருக்கீங்களோ அதை விட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சைடில் வந்துட்டு நமக்கு கேப் தெரியாது. இந்த ஜிப்பை இந்த பவுச்சில் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு மோட்டா ஊசி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சின்ன ஊசி வேண்டாம், ஏன்னா கையில் குத்தும் தைக்கவும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை தைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு தங்கூசி. நம்ம நார்மல் தங்கூசி அந்த ஃபிஷ் ஒயர் இருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த த்ரெட்டு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நைலான் த்ரெட் வாங்கிக்கோங்க. இந்த மெல்லிசான நைலான் த்ரெட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம துணி தைப்போம் இல்லையா, அந்த நூலை விடவும் இது மெல்லிஸாக இருக்கும். இந்த நைலான் த்ரெட்டில் நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்டாச் பண்ண அந்த த்ரெட்டே நமக்கு வெளியே தெரியாது. இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு வரைக்கும் இந்த ஜிப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெளியே நமக்கு கேப் தெரியாது. இந்த நைலான் த்ரெட்டை ஒரு 4-5 லேயராக ஊசியில் கோர்த்துக்கோங்க. மோட்டா ஊசியில் கோர்த்துட்டு இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி தைச்சி விட்டுக்கோங்க. அந்த டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னி இருக்கோம் இல்லையா, அந்த கடைசி ரவுண்டில் தான் தைக்கணும். இதை தைக்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த ஜிப்பை தைக்கும் போது கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் அந்த ஜிப்பை நல்லா டைட்டாக இழுத்து தைக்கணும். ஓகேவா? ரொம்ப கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து டைட்டாக தைச்சிக்கோங்க. ஒன் சைடு மட்டும் தைக்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி பவுச்சில் இன்னொரு பக்கத்தில் நீங்களே தைச்சிக்கோங்க.
இந்த இடத்துல சிப்பு இருக்கே, ஸோ லைட்டாக இப்படி தள்ளலான்னு தள்ளினேன். டப்புன்னு கையோட அந்த சிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோவை நேற்றுக்கே நான் அப்லோட் பண்ண வேண்டியது, இந்த சிப்புனால தான் லேட் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக சிப்பை போட்டாச்சு. அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் தைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர், அதாவது ஒரு ரவுண்டு மட்டும் தான் தைக்கிறத காமிக்கிறேன். ஒரு ரவுண்டு தைச்சி முடிச்சுட்டு இதே மாதிரி 2வது ரவுண்டு இதுக்கு மேலேயே தைச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. இந்த ஒன் சைடு ரைட் சைடு எண்டு வரைக்கும் தைச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் சிப்பு நீங்களே தைச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், அந்த பவுச்சுக்குள்ளே ஒரு இன்ச் அளவுக்காவது அந்த சிப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும். சைடில் எப்படி தைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. சைடில் லூஸ் இல்லாமல் ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஒன் சைடு சிப்பு தைச்சி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்து சிப்பை தைக்கணும். இன்னொரு பக்கத்தில் சிப்பு தைக்கும் போது கரெக்டாக அந்த சிப்பை பவுச்சில் வைக்கணும். வச்சுட்டு இந்த 2 பக்கத்து சிப்பு இருக்குது இல்லையா, அது அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, சுருக்கமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சு தைக்கணும். லூஸ் இல்லாமல் தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கடையில் இனிமேல் பவுச் வாங்காமல் உங்கள் கையால் இந்த மாதிரி பவுச் பின்னி கொடுங்க. பின்னி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ரோல் ஒயரில் இந்த மாதிரி 4லேருந்து 5 பவுச் வரைக்கும் உங்களால் பின்ன முடியும். ஒரு பவுச்சை ஒரு 60லேருந்து 70 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணிங்கனாலும் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூ ஐடியா நம்மளோட சேனல்ல இருக்கு, அதையும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.